விநாயகர் சதுர்த்தி வரப்போது பிடி கொழக்கட்டை சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு, வெல்லம், தண்ணி எல்லாமே நான் சொல்கிற இதே அளவில் சேர்த்து செய்யுங்க. பூ போல் அவ்வளோ சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருந்ததுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் கூட நல்ல சாஃப்டாக இருந்தது. இப்போ இவ்வளோ டேஸ்டியான இந்த கொழக்கட்டை சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு, அதாவது அரை கிலோ நான் பச்சரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். கடைகளில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும், அந்த பச்சரிசி மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். நான் அரை கிலோ பச்சரிசி மாவு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ பச்சரிசி மாவை எந்த மாவாக இருந்தாலும், வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடைகளில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, கடாயில் போட்டு லேசாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். மாவோடைய கலர் மாறக்கூடாது. மாவு நல்லா கொஞ்சம் சூடாகி வந்தால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வறுப்பட்டதும் இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுடுங்க. இப்போ வெல்லம் 3/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். 1 கப் பச்சரிசி மாவு, 3/4 கப் வெல்லம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வெல்லம் கரையிற அளவுக்கு சூடானால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரையிற அளவுக்கு சூடானால் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லத்தில் இந்த தூசி அழுக்கு எல்லாம் இருக்கும், அதனால் நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த வெல்லம் தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லத்தில் எவ்வளோ அழுக்கு இந்த தூசிலாம் இருக்குது, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெல்லம் தண்ணி லேசாக கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதித்து பாகு பதம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ லேசாக கொதி வரந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யறதுனால கொழுக்கட்டை அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய சேர்த்துடக்கூடாது, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பச்சரிசி மாவை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி எடுக்கணும். இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு பச்சரிசி மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாவு கரெக்டான இந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காவை நீங்கள் பொடி பொடியாக அரிஞ்சிட்டும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. மாவு கொஞ்சம் சூடாறி வரட்டும், கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாறி வரட்டும். அதனால் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. பாருங்கள், கையில் தொட்டால் கூட அது ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க, நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டி எடுத்துட்டு கைகளால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, பிடி கொழுக்கட்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. விரல்களில் இந்த மாதிரி பதிஞ்சு நல்லா பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது செய்கிற நேரத்தில் இட்லி குண்டானில் தண்ணி வச்சுடுங்க. தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. இட்லி குண்டான்லேயும் நல்லா சூடாகி வந்துச்சு தண்ணி. இப்போ நம்ம இந்த பிடி கொழுக்கட்டை இது மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். அடுக்கிட்டு இட்லி குண்டா மூடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். அதிக நேரம் வேக வைக்க தேவையில்ல, கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுங்க. நமக்கு சூப்பரான டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும்.
பூரண கொழுக்கட்டை, சுண்டல் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நல்லா ஷேர் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதே மாதிரி பிடி கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.